ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிமிர்னா ஜெபக்குழு ஊழியங்கள் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். கர்த்தரின் சத்தம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் பிலிப்பு என்பவரை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். ஆண்டவராலே வேதாகமம் முழுவதும் நிறைய பேர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நிறைய பேரை தூளிலிருந்து எழுப்பினார். நிறைய பேரை அடிப்படையான ஒரு இடத்திலிருந்து எழுப்பி மேன்மையான பதவிகளிலே வைத்தார். மேலான ஊழியத்தை நிறைவேற்ற வைத்தார். நிறைய பேரை பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு முழுமையடையும் வரைக்கும் நாம் வாசித்திருக்கிறோம். அதில் குறிப்பிடத்தகுந்த நபர் இந்த பிலிப்பு. இந்த பிலிப்பும் சுவிசேஷங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற சீஷனாகிய பிலிப்பும் வேறு. இந்த பிலிப்பு அவரும் ஒருவர் என்று நினைத்து விடக்கூடாது. இருவரும் வேறு நபர்கள். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்திலே அங்கு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் நாங்கள் வேத வாசிப்பிலும் நாங்கள் போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருக்க வேண்டும். அதனாலே இந்த பந்தி விசாரிக்கிற வேலையை எங்களால் செய்ய முடியாது. அப்போ அதற்கென்று ஆட்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று தெரிவு செய்கிறார்கள். பந்தி விசாரிப்பு என்றால் நாம் புரிந்து கொள்வது சாப்பாடு கொடுக்கிற வேலை, விதவைகளை விசாரிக்கிற வேலை. அந்த வேலைக்கு எப்படிப்பட்ட நபர்களை தெரிந்தெடுக்கிறார்கள்? 5வது வசனம் 6வது அதிகாரம். விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனுமாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கனோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்க அமைந்தவனாகிய அந்தியோக்கியா பட்டணத்தானாகிய நிக்கல்லோவையும் தெரிந்து கொள்கிறார்கள். இவர்கள் தெரிந்து கொள்ளுகிற காரியம் சாதாரணமானது. ஆனால் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவராலே நிரம்பினவர்கள். இவர்களை கொண்டு வந்து அப்போஸ்தலர்கள் முன்பாக நிறுத்தி இவர்களுக்கு ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து இந்த விசாரிக்கும் ஊழியத்தை செய்ய வைக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர்கள் சென்று விட்டார்கள். இப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள் தான். இதில் ஸ்தேவான் கல்லெறிந்து இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டான் என்பதை நாம் பின்னாளிலே வாசிக்கிறோம். இந்த பிலிப்புவை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தினார் என்பதற்கு ஒரு சில வசனங்களே சாட்சி. அந்த வசனங்களை நாம் வாசிப்போம். 8வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது. பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தான். இவனுடைய வேலை என்ன? இவன் அழைக்கப்பட்ட வேலை என்ன? இவனை பந்தி விசாரிப்பு செய்வதற்காக அழைத்திருக்கிறார்கள். ஆண்டவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருக்கிறான். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அல்லது ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் சும்மா இருந்துவிட முடியாது. அவன் போகிற இடங்களிலே அவனுடைய அழைப்பை அவன் ஊர்ஜிதப்படுத்தி செயல்பட ஆரம்பிக்கிறான். அந்த இடத்திலே பார்க்கிறோம், சமாரியாவிலே பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினான். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து, அவனோட சொன்ன காரியங்களை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். அங்கு உள்ள எல்லாரும் அதை கவனிக்கிறார்கள். நிறைய அற்புத அடையாளங்கள் நடந்தது. 6வது வசனம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனிக்கிறார்கள். இந்த உலகம் நம்மை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறதோ அதே போல அன்று இக்கட்டான சூழ்நிலை, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு வெறி கொண்டு ரோம சேவகர்களும் ரோம தளபதிகளும் அலைந்திருந்த அந்த நாளிலே பிலிப்புவை உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவனால் செய்யப்பட்ட அதிசயங்களை அவர்கள் கண்டு கேள்விப்பட்டு கவனிக்கிறார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோടെ கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. பிலிப்பு பிரசங்கம் பண்ணும்போது அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டு சத்தமிட்டு ஓடியதை உள்ளவர்கள் பார்க்கிறார்கள். அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். பிலிப்பு தெரிந்தெடுக்கப்பட்ட வேலை என்ன? பந்தி விசாரணை செய்வது. ஆனால் அவனுடைய ஊழியம் என்னவாக இருக்கிறது? வசனத்தை பிரசங்கித்தான். அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டு ஓடியது. திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். வியாதிகள் சுகமானது. இதெல்லாம் பெரிய பெரிய ஊழியர்கள் நிகழ்த்துகிற அதிசயங்களை பிலிப்பு என்பவன் நிறைவேற்றி கொண்டிருந்தான். ஆண்டவர் பிலிப்பை பயன்படுத்தினார். என்று நீங்களும் நானும் இருப்பது சாதாரண நிலையாக இருக்கலாம்.
ஆனால் அவருடைய அழைப்பு நம் பேரிலே இருக்கும்போது, அவருடைய அபிஷேகம் நம் பேரிலே இருக்கும்போது, நீங்களும் நானும் பிலிப்புவை போல எண்ணிலடங்காத அதிசயங்களை நம்மால் செய்ய முடியும். நம்மை கொண்டு ஆண்டவர் நிகழ்த்த முடியும். நம்மையும் ஆண்டவர் அடையாளமாக இப்படி நிறுத்த முடியும். கடினமான நாட்கள், அது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான காலகட்டம், அவர்களை கண்டு சிறைப்பிடித்து கொல்லுகிற நாட்கள் அது. ஆனால் அந்த நாளிலே வசனத்தை தைரியமாக பிரசங்கித்தான், அற்புத அடையாளங்களை நிகழ்த்தினான். அவனை கண்டவுடனே பிசாசுகள் சத்தமிட்டு அலறி ஓடியது என்று பார்க்கிறோம். பேதுருவின் கையால், பவுலின் கையால் நிகழ்த்தப்பட்ட அற்புதங்கள் பிலிப்புவின் மூலமும் நிகழ்த்தப்படுகிறது. ஆண்டவர் அவனை பயன்படுத்தியதை பார்க்கலாம். அங்கு 8வது வசனத்துல வாசித்தா சொல்லப்பட்டிருக்க, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நற்செயல்கள் நடக்கும்போது பார்த்து சந்தோஷப்படுறோம், தீமையானவை நடக்கும்போது துன்பப்படுறோம். இங்க இவன் மூலம் நடந்த அற்புத அடையாளங்களை பார்த்து, விடுதலையை பார்த்து அங்குள்ள ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே 9வது வசனம், சீமோன் என்கிற ஒரு மாயவித்தைக்காரன் வருகிறான். வந்து அவன் என்ன செய்கிறான், பிரமிக்க பண்ணி அவனும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், இதை பெற்றுக்கொண்டா நானும் இப்படிலாம் அற்புதம் செய்யலாமோ என்று வருகிறான். ஆண்டவரை உண்மையாய் அறிந்து கொள்ளாத பட்சத்தில் நாம் அவரால் பயன்படுத்தப்பட முடியாது. ஒருவேளை அற்புதங்களை செய்ய வேண்டும், என் மூலமாக கிரியைகள் நடக்க வேண்டும், என் மூலமாக பெரிய வரங்கள் செயல்பட வேண்டும், நான் பிரபலமாக வேண்டும் என்று இந்த சீமோனை போல நினைத்தால் தண்டனை தான் கிடைக்கும். 16வது வசனத்துல பார்க்கலாம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அங்கு உள்ளவர்களுக்கு அவர் ஜெபிக்கிறார். அங்க பேதுரு அவனை விரட்டி அனுப்பிடுறார். அந்த சீமோனை, போ, நீ செய்யறது தப்பு, உனக்கு கிடைக்காதுன்னு அனுப்பிடுறார். ஆனால் அங்கு நம்பி ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த 26 39 வரை உள்ள வசனங்கள் எதை பற்றி சொல்லப்படுகிறது? பிலிப்புவை ஆண்டவர் எப்படி தேசங்களுக்கு ஊழியம் செய்யும்படி கொண்டு போனார் என்பதை குறிப்பிடுகிறது. அங்கு எருசலேமுக்கு வழிபட எத்தியோப்பிய மந்திரி காந்தாகே என்பவளுடைய ஒரு அதிகாரி வந்திருக்கிறார். அந்த தலைவன் வந்திருக்கிறான், பொக்கிஷத்துக்கு தலைவன். அவன் ரதத்துல போயிட்டு இருக்கான். இப்போ ஆண்டவர் பிலிப்பு என்ன சொல்றாரு, நீ சமாரியாவுக்கு வனாந்திர மார்க்கமாய் கொண்டு போ, வனாந்திர மார்க்கமா போ. பல நேரங்கள்ல ஆண்டவர் நம்மளை ஏன் இந்த வில்டர்னஸ் வழியா கொண்டு போறாரு, ஏன் வனாந்திரத்தின் வழியா நடத்திட்டு போறாரு நமக்கு தெரியாது. we may not find the exact truth. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், அங்கு நீ யாரையோ சந்திக்க வேண்டியிருக்கிறது, அங்கு உன்னால் யாருக்கோ நற்செய்தி சொல்லப்பட வேண்டியிருக்கிறது என்று நாம் அறியோம். இங்கு ஆண்டவர் பிலிப்புவை பயன்படுத்தினார். அங்க போய் பேச ஆரம்பிக்கிறான். அவர் அர்த்தமே தெரியாம ஏசாயா சுருளை வாசித்து கொண்டிருக்கிறார். உனக்கு தெரியுமா? தெரியாது. யாரும் சொல்லி கொடுக்காட்டி எனக்கு எப்படி தெரியும்ன்றார். இவர் சொல்லித்தரார். உடனே அது இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொன்னாரா, யாரை பற்றி சொன்னார்னு கேட்கிறாரு. இவன் விளக்கி அதை விவரிக்கிறான். சரி, அடுத்து சொல்றான், நான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், இங்கேதான் தண்ணி இருக்கே, எனக்கு ஞானஸ்தானம் கொடு. உடனே அவன் சொல்றான், நீ விசுவாசித்தா அதற்கு தடையே இல்லை என்று சொல்லி பிலிப்பு உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறான். ஞானஸ்தானம் கொடுத்து கரையேறின உடனே கர்த்தருடைய ஆவியானவர் 39வது வசனத்துல பார்க்குறான், அங்கு கொண்டு போயிட்டார். இவனுக்கு ஆச்சரியம், என்னடா நம்ம வரும்போது ஒரு ஆள் திடீர்னு வந்தாரு, என்னை நடத்தினாரு, எனக்கு வசனத்தை சொல்லி கொடுத்தாரு, ஞானஸ்தானம் கொடுத்தாரு, இப்ப காணமே. ஆம், பிலிப்பு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டான் பயங்கரமான முறையிலே. இப்ப அடுத்த மிஷனுக்கு ரெடி ஆயிட்டாரு. பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு இன்னொரு அன்னோன் லேண்ட், அறிந்திராத ஒரு இடத்திற்கு கொண்டு போகிறார். ஒருவேளை நம்மை அறியாத இடத்திற்கு கொண்டு போவார், நமக்கு தெரியாத இடத்திற்கு நம்மை கொண்டு போவார். காரணம், அவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக இருக்கலாம். அன்பானவர்களே, உங்களை எந்த வேலையில் வைத்திருந்தாலும் சரி, பிலிப்பை போல சாமானிய வேலைகளில் கூட நாம் இருக்கலாம். ஆனால் அவரது ராஜரீக பணி நம்முடைய பணி, அது நம்மேல் விழுந்த கடமை. யாரோ ஒருவருக்கு இந்த உற்சாகத்தின் செய்தியை சொல்ல வேண்டும். கட்டி எழுப்புகிற அல்லது சங்கிலிகளை உடைக்கிற விடுதலையின் செய்தியை யாரோ ஒருவருக்கு சொல்ல வேண்டும். ஆசோத் என்கிற இடத்திற்கு காணப்பட்டு அங்கு பிரயாணப்பட்டு செசரியாவுக்கு வருகிற வரியிலே சகல இடங்களிலும் ஆன் த வே டு செசரியா,
என்ன செய்கிறாரா? சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். எல்லா ஊர்லேயும் பேசிக்கொண்டே வரான். இந்த பிலிப்புவின் ஆரம்பம் அற்பமாயிருக்கிறது, ஆனால் அவன் மகிமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறான். அவருடைய முடிவை பார்க்கும்போது அவன் கொல்லப்படுகிறான் இரத்த சாட்சியாக. அவருடைய மரணம் பயங்கரமாய் இருக்கிறது. ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்த அவராலே முடியும். என்று நீங்களும் நானும் அற்பமான நிலையிலே ஆரம்பத்திலே இருக்கலாம், ஆனால் நம்மை ஆண்டவர் பயன்படுத்த முடியும். இந்த பிலிப்பு தெரிந்து கொள்ளப்பட்ட வேலை என்னவோ விதவைகளுக்கு பந்தி விசாரணை செய்வது. ஆனால் ஜெபித்து அவன் வரங்களை பெற்றுக்கொண்டவனாக இருக்கிறான். அவரை ஆண்டவர் எல்லா இடங்களிலும் பயன்படுத்தினார். நகரங்களிலே பிரசங்கித்தான். பிசாசுகள் ஓடியது. திமிர்வாதக்காரன், பிசாசு பிடித்தவர்கள் எல்லாம் குணமானார்கள். அந்த ஊர் சந்தோஷப்பட்டது. ஒவ்வொரு இடங்களிலும் போய் எல்லாரையும் ஆண்டவருக்கு நேராக நடத்தினான். இன்று நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னுடைய அழைப்பை இன்று உறுதி செய்யுங்க. என்னை எந்த பணிக்காக நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கீங்க, என் மேலே உங்கள் கரங்களை வைங்க. இந்த பிலிப்பு ஒவ்வொரு இடங்களுக்காக போனதை போல நானும் போகணும். ஒவ்வொரு இடங்கள்லாம் போய் மொழி பிரசங்கித்ததை போல நானும் பிரசங்கிக்கணும். நான் பயனுள்ள பாத்திரமாக மாறணும்னு சொல்லி நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எவரையும் பயன்படுத்த முடியும், எவரை கொண்டும் அவருடைய வேலையை செய்ய முடியும். உங்களையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருக்காக நிச்சயமாக சிறப்பாக நம்மை வழி நடத்தி கொண்டு போவார். ஜெபிப்போமா? கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பிலிப்பு என்கிற இந்த அருமையான தேவ மனிதனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலர்களுக்கு உதவியாக பந்தி விசாரணை செய்ய தெரிந்தெடுக்கப்பட்ட இந்த மகன் உமக்காக அநேகரை சொஸ்தமாக்கி, அநேகருக்கு பிரசங்கித்து, அநேகரை விடுதலை செய்து வழிநடத்தியதை பார்க்கிறோம். ஊர் ஊராக உம்முடைய பிரயாண திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று ஆவியானவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்ததை பார்க்கிறோம். இன்று நாங்களும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாத இடத்திற்கு நீங்கள் நடத்தி செல்லலாம், அதை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். எங்களுக்கு தெரியாத, எங்களை தெரியாத இடத்திற்கு எங்களை கொண்டு போகலாம். ஆனாலும் அந்த இடத்திலே எங்களை நோக்கத்தோடு வைத்திருக்கிறீர் என்பதை நம்புகிறோம். சாமி, எங்களை பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பிலிப்பை போல தைரியம் உள்ளவர்களாக, எங்களை அறிவிக்கிறவர்களாக நீர் மாற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.